நம்ம எல்லாருமே வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், துரோகங்கள் இது எல்லாத்தையுமே சந்திச்சுதான் நம்ம வாழ்க்கையை கடந்து வந்துடும். திடீர்னு ஒரு தடவை பண கஷ்டம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட கைமாத்தோ கடனாவோ கேட்டிருப்போம், தர்றேன்னு சொல்லிடுவாங்க, கடைசி நேரத்துல தராம விட்டுருவாங்க. ஒருத்தருடைய உதவியை எதிர்பார்த்து இருப்போம், கடைசி நேரத்துல அந்த உதவி கிடைக்காது. கூடவே இருப்பான், கடைசியா நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டுட்டு போயிடுவான். துரோகம், கடினமான கட்டங்களை கடந்துதான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ல நீங்க வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, எவனோ ஒருத்தன் பக்கத்துல வண்டியில அவன் தப்பா வந்து குறுக்கால விழுந்துட்டு நம்மளையும் சேர்த்து திட்டிட்டு போவான். நமக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆயிடும். இப்ப இதுக்கெல்லாம் ஏன் நடக்குது? நமக்கு இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது? கர்மாலதான் எல்லாமே நடக்கும், கர்ம விதி பிரகாரம் நடக்கும்ன்றாங்க. சரி, புராணத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ இல்ல பெரியவங்க சொன்னதோ தேடி பார்த்தோம்னா நம்ம என்ன விதைச்சோமோ அதை தான் அறுவடை பண்றோம்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விதைச்சிருக்கோமா? இந்த மாதிரியான குழப்பங்கள் மக்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உணர்வுகளை நம்ம யாருமே மதிக்கிறதும் இல்லை, உணர்வுகளை நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்றதும் இல்லை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்வுகள். அந்த உணர்வை தூண்டி விடுறதே எண்ணங்கள் தான். அப்ப இதுக்கு அடிப்படையா இருக்கிறது உணர்வுகள். இந்த உணர்வுகள் மூலியமா தான் நம்ம கர்மாவை விதைக்கிறோம். நம்மளோட உணர்வுகளோட உச்சத்துல இருக்கும் பொழுது நாம் எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பா தப்பா தான் போகும். நம்ம யோசிச்சு முடிவெடுக்க மாட்டோம். ஏன்னா உணர்வுகளுடைய உச்சம் நல்ல தலைக்கு ஏறிடும். நம்மளுக்கு மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சியில இருந்தாலும் சரி, அதிக கோபத்துல இருந்தாலும் சரி, அதிக வருத்தத்துல இருந்தாலும் சரி, அதிக அழுகையில இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு வகையான உணர்வுகள் தான். அதே மாதிரியே அதிக காமத்துல இருந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம உச்சக்கட்ட உணர்வு நிலைகள்ல இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா ஒரு தலைப்பட்சமா தான் முடிவெடுப்போம். எதனால நமக்கு துக்கம் வந்ததோ அதை எதிர்த்து பேசிடுவோம், யோசிக்க மாட்டோம். எதனால நம்மளுக்கு மகிழ்ச்சி வந்ததோ அதை ஆதரிச்சு பேசிடுவோம், அந்த செகண்டே யோசிக்க மாட்டோம். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ரொம்ப கோபமா இருக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுதும் அதிகமா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் எந்த முடிவும் எடுத்துறாத, யாருக்கும் வாக்கு கொடுத்துறாத அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரியான கட்டங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா போய் அதனால வரும் வார்த்தைகள்னால நமக்கு வினை திரும்பி வந்து நிற்கும். அதனாலதான் இந்த மாதிரியான துன்பங்கள், துரோகங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம அடிக்கொருக்க சந்திக்கிற தருணம் ஏற்படுது. அப்ப இந்த உணர்வுகளை எப்ப நம்ம கண்ட்ரோல் பண்றது?